வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ராமநாதபுரத்தில் வெற்றி கண்டிப்பாக இருக்குது, உறுதியாக இருக்குது அப்படிங்கிற அளவில் தற்போது வரக்கூடிய செய்தி. அவரை சும்மா விட்டுருந்தாலும் பரவாயில்ல, தனியாக நின்று ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிக்க போகிறாரா இல்லையான்னு வேடிக்கை பார்த்துருந்தா கூட ஓபிஎஸ்க்கு இது ஒரு பலப்பரீட்சையாக இருந்திருக்கும். அவரை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சவாலான ஒரு தேர்தலாக மாறி இருக்கும். அதுலேயும் வெற்றி பெற்றிருப்பார். இருந்தாலும் ஒரு சவாலை சந்தித்திருப்பார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் டூப்ளிகேட்டு ஓபிஎஸ்களை நிற்க வச்சு இன்றைக்கி அந்த வெற்றியை முன்னாள் முதலமைச்சருக்கு ஈஸியாக அந்த வெற்றியை போய் சேரக்கூடிய அளவில் சதித்திட்டத்தில் இருந்து வெற்றி ஈஸியாக மாறிவிட்ட சூழல் தான் தற்போது பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் வெற்றி பெறுவது 100க்கு 100 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்து கணிப்பு தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த டூப்ளிகேட் ஓபிஎஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அப்படின்னு போஸ்டரில் ஒட்டி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் பார்த்திங்கன்னா திராட்சை, வாலி சின்னம், இன்னும் இந்த விவசாய சின்னம், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே இருக்கக்கூடிய போஸ்டர்களை ஒட்டுமொத்தம் ஒரே இடத்துல ஒட்டிட்டாங்க. இந்த டூப்ளிகேட் ஓபிஎஸ்க்கு யார் தான் இந்த மாதிரியான அறிவுத்தனமான ஐடியாக்கள்லாம் கொடுக்குறதுங்கிறது இதிலேருந்தே தெரியுது. ஸோ போஸ்டர் ஓட்டுங்க, பிரச்சாரத்தில் ஈடுபடுங்க, அதெல்லாம் அவங்க வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக நின்று இருக்கிறார்கள். அதனால் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமான ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு போஸ்டர் ஓட்டுறதுங்கிறது இது யார் கொடுத்த ஐடியா? இது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு சிரிப்பு தரத்தை ஏற்படுத்துகிற வகையில் இந்த போஸ்டரில் ஒட்டந்தனால இது ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் வெற்றி பெறுவது இதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வெற்றி பாதி வெற்றி எதிரணியில இருந்து சதியை தீட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சதி வலையை வச்சாங்க பார்த்தீங்களா, அவர்களே இந்த வெற்றிக்கு காரணமாக அதிகமாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க. எத்தனை டூப்ளிகேட் ஓபிஎஸ் நிற்க வச்சாலும் ஒரிஜினல் ஓபிஎஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியும் ஐயா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒருமித்த கருத்தோட சொல்கிறாங்க. அப்படிங்கிற கருத்தும் வந்துக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் இந்த தொகுதியில், ராமநாதபுரம் தொகுதியில் நிச்சயமாக வெல்வாருங்கிற ஒரு செய்தி இருந்தாலும், அதே போல் பார்த்தீங்கன்னா தேனி தொகுதியில் டிடிவி தினகரனும் 100% வெல்வார் அப்படிங்கிறதும் அந்த கருத்து கணிப்பு வருது. கோயம்புத்தூரில் அண்ணாமலையை நிச்சயமாக வெல்வார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருத்து கணிப்பெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, பாஜகவில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்களில் வென்றுடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க, எம்பி ஆயிடுவாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு வருது. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான இடங்களில், கணிசமான தொகுதிகளில் வென்றுடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இருந்தாலும் அண்ணாமலை சும்மா விட்டுதா இல்லை, எடப்பாடியை கடுமையாக சாடுறதும், எடப்பாடி நேரடியாக அண்ணாமலையை தற்போது பார்த்தீங்கன்னா பாஜகவையும் அண்ணாமலையை நேரடியாக தாக்கி பேசுறதும் தற்போது கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமியும் விமர்சனங்களை அதிகமாக வைக்கிறாரு. ஏற்கனவே பல மாதங்களாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதிமுகவும் சரி எடப்பாடியும் சரி புள்ளி விவரத்தோடு அடித்து தூக்கி தும்சம் பண்ணுறது தான் அண்ணாமலையுடைய வேலையாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால எடப்பாடி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே பேசிட்டுங்க, இப்போ நீங்கள் பேச வரீங்க, இதெல்லாம் நம்ம வேலைக்கு ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் டி ஜெயக்குமார் என்ன பண்றாருன்னா, என்னங்க ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளாக ஒரு முடிசூடா மன்னனா இருந்தேன், பாஜகவில் கூட்டணி வைத்ததுனால தான் எனக்கு மிகப்பெரிய தோல்வியை நான் தழுவினேன் அப்படின்னு ஒரு சப்ப போடு போடுறாரு டி ஜெயக்குமார். அதாவது எவ்வளவுதான் அண்ணாமலையை தாக்கி பேசினாலும், எவ்வளவுதான் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணி பேசினாலும், அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் வளர்ச்சி விகிதத்தை கூட்டிக்கிட்டே இருக்குமே தவிர எந்த அளவுக்கு ஒரு கடுகள் 1% அளவு கூட குறைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா மக்கள் கருத்தாக இருக்கிறது. அதிமுகவை பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுகவை மீண்டும் கட்டமைக்கணும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் அறிவிப்புக்கு முன்பெல்லாம் பேசப்பட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது அதுக்கெல்லாம் பேச்சுக்கு இடம் இல்லை. அதிமுக மீட்டெடுத்து ஓபிஎஸ் கிட்ட கொடுக்கணும், இதுதான் அண்ணாமலையுடைய முதல் டார்கெட்டு அப்படின்னு அண்ணாமலையே ராமநாதபுரம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசினாரு. பக்கத்தில் ஓபிஎஸ் இருந்தார். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை எடப்பாடியை வச்சு செஞ்சு பேசுகிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார், அதிமுக ஓ பன்னீர்செல்வம் கையில் தான் இது வரும் அப்படின்னு ராமநாதபுரம் தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை திட்டவட்டமாக வச்சு வெளுத்து வாங்குறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா தேனி தொகுதியில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக டிடிவி அண்ணன் கையில் தான் இது வரும், அவர் தான் தலைமையேற்று வழிநடத்துவார். இது என்ன இது, அண்ணாமலை குழப்புறாரு.
தேனியில் பார்த்தா டிடிவி தினகரன் கிட்ட அதிமுக வருங்கிறாரு. ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஓ பன்னீர்செல்வத்து கையில் வருங்கிறாரு. இது யாருக்கிட்ட தாங்க வரும் அப்படின்னு பார்த்தா டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய குழப்பத்திலே கிடையாது. அவங்களுக்குள்ள இது எங்கே போனாலும் எங்கிட்ட தானங்க வருது. இது வந்து எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எங்களுக்கு ஒரு நட்புறவு இருக்குது, ஒரு புரிந்துணர்வு இருக்குது. அந்த தேர்தல் பரப்புரையில் அவர் அங்கே அப்படி தான் பேச முடியும், ராமநாதபுரத்தில் இப்படி தான் பேச முடியும். எல்லாமே எங்ககிட்ட தானங்க வருது. தலைமையேற்று வழிநடத்தக்கூடியவங்க நாங்கள் தான். இதனால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. டிடிவி தினகரன் அண்ணன் வந்து நானும் வந்து ஒரு நட்புறவில் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அது புரியும் எங்களுக்கு அப்படிங்கிற விமர்சனம் வந்து அது விமர்சனத்தையும் தெளிவுபடுத்தியும் இவங்க ஓபிஎஸ் சரி டிடிவி தினகரனும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக வழிநடத்தக்கூடிய தற்போது பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து தற்போது அதிகமாக பேசுவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இது அவர்களே வந்து அதிமுக ஒரு பக்கம் அழிச்சு கொண்டு வராங்களா. ஒரு பக்கம் ஜெயக்குமார் பேசுகிறாரு, உதயகுமார் பேசுகிறாரு, டூப்ளிகேட்டு 4-5 ஓபிஎஸ்களை இறக்கி விட்டு உதயகுமாரும் இப்படி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் யார் ஒரு இவ்வளோ தெளிவான ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு ஐடியாக்கள்லாம் கொடுத்தா அந்த யாருப்பா அப்படிங்கிற தேடிட்டு இருக்கிறோம்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறுபலைகள் தான் ஏற்படுத்துகிற வகையில் இந்த தேர்தல் பிரச்சாரம் இந்த டூப்ளிகேட் ஓபிஎஸ்கள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதிமுக 2024 அடிச்சு கட்டுறோம் பாருங்க, தும்சம் பண்றோம் பாருங்க, தூக்கி ஓ பன்னீர்செல்வம் கையில கொடுக்குறோம் பாருங்கன்னு அண்ணாமலை வச்சு வெளுத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிறது அதிமுக வட்டாரத்தில் அதிமுக உண்மை தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் தான். எடப்பாடி பழனிசாமி வந்து தலைமையேற்று ஏற்றிருக்கக்கூடிய இந்த சூழல்ல எல்லாருக்கும் இது சந்தோஷமா, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா, ஓ பன்னீர்செல்வத்திலிருந்து எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஒரு 50% 60% இல்லைங்கிற கருத்து தான் வருது. காரணம் என்னன்னு, நிரந்தர பொதுச் செயலாளர் யாரு? அம்மா அவர்கள் தானே. அவங்க தானே நிரந்தர கட்சிக்கு நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்தவங்க. அவங்க தான் தற்போது பொதுச் செயலாளராக யார் இருக்கிறது? எடப்பாடி இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது எல்லா உண்மையான தொண்டர்களுக்கும் உள்குமுறல் மனசுக்குள்ள ஒரு ஆழமான வழி இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு சரியான நேரம் வரும்போது அவருடைய ரியாக்ஷன் இருக்கும். அந்த நேரம் இந்த நாடாளுமன்ற தேர்தலாக கூட இருக்கலாம். இந்த தேர்தலில் நிச்சயமாக இது ஒரு பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கத்தான் செய்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பெரிய இடத்துல பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வருது. இது வந்து அவர்களே கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான தொண்டர்கள் நிச்சயமாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த ராமநாதபுர தொகுதியில வந்து ஓபிஎஸ் அவர்கள் வென்றுவிட்டால் நிச்சயமாக அதிமுக இருக்கக்கூடிய உண்மை விசுவாசிகள், அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசிகளும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான விசுவாசிகள் எல்லாம் நிச்சயமாக அந்த ஆதரவெல்லாம் ஒட்டுமொத்த ஆதரவெல்லாம் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் கீழ் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்றாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஓ பன்னீர்செல்வத்துக்கு பல்வேறு பொறுப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து எம்பி ஆயிடுவாரு. எம்பி ஆனால் மத்திய அமைச்சர் ஆயிடுவாரு. அப்படி இல்லைன்னா ஒரு 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 ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கவர்னர் ஆவார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கெல்லாம் போவாருன்னு ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் அவர் ஸ்டேட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியலை தான் முன்னாள் முதலமைச்சர் எப்பவுமே விரும்புவார். அந்த தேர்தல் கணிப்பெல்லாம் பார்க்கிற பொழுது மத்தியில் ஒரு அமைச்சராக போகிறது, ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னராக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவர் விரும்பப்படாத ஒரு விஷயமா இருந்தாலும் பாஜக தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு இசைவளித்தாலும் அதற்கு வாய்ப்பு இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காணக்கூடிய அந்த அதிமுக வந்து வழிநடத்தக்கூடியவர்கள் யார்? டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ஒருங்கிணைந்து அதிமுகவை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுமா? பாஜக இதை வந்து 2 பேருக்கு இது செய்து கொடுக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி ஏற்பட்டால் ஜெயக்குமார் வந்து வச்சு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கிறாரு, உதயகுமார் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கிறாரு. எடப்பாடி தற்சமயம் பார்த்தீங்கன்னா பாஜக பயங்கர நேரடியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை வந்து கடுமையாக சாடி பேசிட்டு இருக்கிறாரு. வேற லெவலில் பேச்சாளராகவே மாறிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த சூழலில் அதிமுக 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக இவர்கள் வசம் வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட நிலை என்னவாக இருக்கும்? நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக டிடிவி தினகரன் கையிலையும் ஓபிஎஸ் கையிலையும் வந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி, ராமநாதபுரம் தொகுதி, தேனி தொகுதி, இந்த 3 தொகுதியும் அடித்து தூக்குவதற்கு பாஜக
வெற்றி வாகை அதிகமான இடங்களாக பார்க்கப்படக்கூடிய தொகுதிகளாக இருக்கிறது. மீறி கூட்டணி கட்சிகள்லாம் சில இடங்களில் வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னு பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 இடங்களை வெற்றி பெறுவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா திமுக 30 தொகுதிகளுக்கு மேலே வெல்லும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு கடந்த வாரங்களில் சொல்லப்பட்டாலும் தற்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 26 இடங்களில் வெல்வார்கள். மீதி இருக்கக்கூடிய 5 இடங்கள் பாஜக வெல்லும். மீதி இருக்கிறது ஒரு இழுபறி இருக்கும். இது யாருக்கு? இவங்க இந்த தொகுதியில் முன்ன பின்ன அந்த போட்டிகள் நிலவும், அந்த வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட நெருக்கத்தில் இவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரும். ஒரு இழுபறி இருக்கும். ஸோ இந்த புள்ளி விவரம்லாம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இத்தனை இடங்கள் வெல்லும் அப்படிங்கிறது புள்ளி விவரமாக சொல்லக்கூட முடியாத அளவுக்கு தற்போது நிலைப்பாடு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்களில் அதிமுக வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கருத்து கணிப்புகள் வந்தாலும் அதிக இடங்களில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக இருக்கும். அடுத்து பாஜக சில இடங்கள் 5-6 இடங்களில் வெல்லும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றி வேரூன்றி அவருடைய பயணத்தை வேகமாக தொடங்குவதற்கு அண்ணாமலை ஒரு அச்சாரமாக இருக்கிறார். அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். டிடிவி தினகரனும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாங்கிற பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தல் யார் வசம், தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கை யாருக்கு அதிகமாக உயரும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.